வாங்க எங்கள் அம்மா அதிரசம் செய்வதை பார்க்கலாம். எங்கள் ஊரில் வருடத்திற்கு ஒரு முறை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் திருவிழாவிற்கு இந்த அதிரசம் செய்கிறாங்க. இந்த அதிரசம் வரலாறு பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதிரசம் தித்திப்பான பாரம்பரிய இனிப்பு தின்பண்டம். அரிதியம் என்பதே பழங்கால அதிரசத்தின் பெயராகும். அரிதியம் என்பது தொன்மையான பாரம்பரியம் கொண்ட பண்டைய தமிழர்களின் இனிப்பு பலகாரங்களில் ஒன்று. அரி என்பது அரிசியை குறிக்கும் பழந்தமிழ் சொல்லாகும். தீயம் என்றால் தித்திப்பு என்று பெயர். பக்குவப்படுத்திய அரிசியை தகுந்த பதத்தில் அரைத்து அதனுடன் கரும்புச்சாறு அல்லது வெல்லப்பாகு, சுக்கு, ஏலக்காய் கலந்த பின்னர் அக்கலவையை வட்டமாக தட்டி நெய்யில் பொரித்து பல நாட்கள் சேமித்து வைத்து உண்டு மகிழ்ந்தனர் நம் முன்னோர்கள். அரிதியம் என்ற பழந்தமிழ் பெயரே கால ஓட்டத்தில் அதிரசம் என பெயர் மாறிவிட்டது. தமிழ் மொழியில் அரி என்ற சொல் மறைந்தாலும் பிற மொழிகளில் அரி என்ற சொல் மறையாமல் இருப்பதை காண முடியும். அரிசியினால் செய்த இப்பலகாரம் தெலுங்கில் அரிசேலு, ஒடியாவில் அரிசா பிதா, மராத்தியில் அனர்ஷா, கன்னடத்தில் கஜ்ஜையா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. செட்டிநாடு வட்டாரத்தில் புறப்பட்டு தமிழர் மண்டலத்தில் மணம் வீசிய பின்னர் பிற மாநிலங்களில் புகழ்பெற்ற பலகாரங்களில் ஒன்று இந்த அதிரசம். தென் இந்தியாவிலும் இலங்கையிலும் மிகவும் பிரபலமானது இந்த அதிரசம். கல்வெட்டு செய்திகளின்படி 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் காலத்தில் அரிசி மாவு, வெல்லம், வெண்ணெய் மற்றும் மிளகு ஆகியவற்றினை கொண்டு இந்த இனிப்பு பலகாரம் தயாரிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆண்டுதோறும் கும்பகோணம் அருகே உள்ள நல்லூரில் உள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் திருவிழாவில் 6000 அதிரசம் தெய்வத்திற்கு காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. மீண்டும் நல்ல தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.